தனி ஜெபத்தை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Once again I like to share today about the personal prayers. நீங்க எல்லாரும் கண்டிப்பா மினிமம் half an hour ஜெபிக்கணும். You all டெய்லி ஜெபிக்கணும். No excuses. You all should compulsorily pray each day at least for half an hour. Do a personal prayer. No excuses. No excuses. ஏன் தெரியுமா? Do you know why? அதை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Concerning which I am going to share certain reasons. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். Song of Solomon chapter 2 and verse 14. எல்லாரும் பைபிள் ஓபன் பண்ணுங்க. பைபிள் இருக்கா? நான் ஷேர் பண்ண. உங்க பைபிள் எங்க? பைபிள்ஸ் எல்லாம் எங்க? எல்லா பாய்ஸ் பைபிளோட வரணும். யாரும் பைபிள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா கேர்ள்ஸ் கிட்ட பைபிள் இருக்கா? ஓபன் பண்ணுங்க. Song of Solomon 2:14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவெடிகளிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். இங்கே ஒரு புறாவை பற்றி நாம் படிக்கிறோம். Here we read concerning a dove. இது ஒரு புறா இல்ல, இது ஒரு கேர்ள். It's not a dove, it's rather a girl. அப்போ நம்மை பார்த்து ஆண்டவர் செல்லமாக அன்பினால புறா அப்படின்னு கூப்பிடுறார். And looking at us in a very sweet manner, the Lord is calling us as a dove. இந்த புறா எங்க இருக்கு? Where is this dove? ஒரு கன்மலை இருக்கு, ஒரு பாறை இருக்கு. There is a rock. அதுல ஒரு கிராக் இருக்கு. And there is a cleft. அந்த கிராக்குக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. And in the cleft there is a hole. அதுக்குள்ள அந்த புறா இருக்கு. And inside that the dove is staying. அப்ப நாம் தான் அந்த ஓட்டைக்குள்ள இருக்கிறவங்க. And we are that dove staying in that hole. ஏசப்பா எட்டி பார்த்து அந்த ஓட்டைக்குள்ள ஒரு கண்ணை வச்சு, என் புறாவே கொஞ்சம் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறார். Jesus peeping inside the hole, looking at us, say, "Oh my dove, please show your countenance." இது ஜீசஸுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ரகசிய உறவை காட்டுகிறது. This shows the secret relationship which we have with Jesus. இங்கிலீஷ்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. In English we have a word like this. இங்கிலீஷ் தெரியாதவங்க PSALSMS அது என்னன்னா பசாலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் படிச்சா அது சாம்ஸ் அப்படின்னு தெரியும். இதே மாதிரி இதை நீங்கள் படிக்காதீங்க. ரெண்டு ஸ்வவுஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு உச்சரிப்பு வந்து ராண்டேவு. The word which is written in this board is called rendezvous. அது ஒரு பிரெஞ்சு வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை ஆயிடுச்சு. It is a French word but has also been used in the English language. ராண்டேவுன்னு சொன்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட், மீட்டிங் பிளேஸ். Rendezvous is a meeting point. குறிப்பாக லவர்ஸ் மீட் பண்ற இடத்துக்கு தான் ராண்டேவுன்னு சொல்லுவாங்க. In particular, lovers are the ones who meet in such places, and the place where they meet is called rendezvous. அது ஒரு டீ கடையா இருக்கலாம், might be a tea shop, ஒரு பார்க்கா இருக்கலாம், might be a park. இந்த கான்டெக்ஸ்ட்ல கன்மலையின் வெடிப்பு. And in this context we should put this also the cleft of the rock. அப்போ அந்த கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறதான புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காட்டு. O thou who are found in the cleft of the rock, please show your countenance. இது ஜீசஸ் ரொம்ப விரும்புறார். நீயும் நானும் ஒரு ராண்டேவு, ஒரு ரகசியமான இடத்துல சந்திச்சு நம்ம ஒண்ணா இருக்கலாம், பேசலாம். Jesus likes this situation very much in a rendezvous that you and me shall meet secretly. நான் ஏற்கனவே ஒரு இத மந்த் எண்ட் பிரேயர்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். நான் already I have mentioned a point in the month in prayer. டேவிட் வில்கர்சன் சொல்லி ஒரு பிரபலமான ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a very famous pastor in the name David Wilkerson. அப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள், நம்முடைய சபை அல்ல வேற சபைகளுக்கு சீஃப் பாஸ்டரா இருந்தார். He was the chief pastor for all the Pentecostal fellowship in the land of America, not for our church. ரொம்ப பாப்புலர் ஆள் அவர். அதாவது அவர் வர்ற கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான, அவர் நடத்துகிற கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க வருவாங்க. நல்ல பிரசங்கியார். He is a very good he was a very popular man and many people or thousands of people gather for his sermons. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் பேசினார் அவர்கிட்ட. One day the Lord spoke to him. நீ ரொம்ப பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்யற, ஆனா
உன்னுடைய ஹார்ட் எம்டி ஆயிட்டே வருது அப்படின்னு சொன்னார். The Lord said, you are doing a magnificent ministry, but your heart on the other side is becoming empty and void. நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. You're not spending much time with me. என்ன பண்ணார் தெரியுமா? Do you know what he did? அந்த மினிஸ்ட்ரியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. He just shut down that ministry. வேற யாரோ பண்ணிட்டோம், நான் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கூட்டங்களை மட்டும் நடத்தி அவர் எப்போதும் ஜெபம் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். And he just shut down his ministry. He said, someone else can undertake this, but I will not do it, except for conducting some small meetings. Otherwise he spent much time personally in prayer with the Lord, and he died some around 5-6 years before. அப்போ ஜீசஸ் பாருங்க, போதும் உன் ஊழியெல்லாம் போதும், நான் அதை விட உன்னை விரும்புகிறேன், நீ என் சமூகத்தில் வந்து உட்காரு அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். Jesus is calling, saying, enough of all your ministries, but rather come and sit in your presence, spend some quality time with me. 12 சீஷர்களை அழைக்கும் போது கூட மார்க்ல சொல்லியிருக்கு, அவரோடு கூட இருக்கவும் அதற்கு பிறகு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியா அழைத்தார். When he called the apostles according to the Gospel of Mark, he called them in order to be with him and to also do the ministry. அப்ப ஜீசஸ் உங்களெல்லாம் எல்லா வாலிபர்களுக்கு ஒரு ராண்டேவு வச்சிருக்கிறார். And Jesus also has appointed to all you young people a rendezvous. உங்களோடு நான் தனிப்பட்ட விதத்துல பேசணும்னு விரும்புறேன். I want to speak to you in a separate manner. அது எவ்வளவு பெரிய பயங்கரமான அழைப்பு தெரியுமா? Do you know how wonderful or high is this calling? நான் செம்பாக்கத்துல ஃபர்ஸ்ட் நான் ஊழியம் பண்ணது செம்பாக்கத்துல. The first place where I ministered is at Sembakam Faithum. அப்போ நான் போய் ஒரு வாரத்துல ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 6 வயசு இருந்திருக்கும், அவன் வந்தான் என்கிட்ட, என் ரூமுக்கு வந்தான். When I just joined in that particular Faithum, a small boy around 6 years old, he came to my room. பிரதர் அப்படின்னு சொன்னார். He called me brother. என்னப்பா? Asked what do you want? இதற்கு முன்னாடி இருந்த பிரதர் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு, நீங்களும் வேணா என் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். He said, the brother who was before you was a friend of mine. If you want, you can also be my friend. இதே வார்த்தை தேவன் நம்மிடத்துல சொல்றார். The same word even the Lord speaks to us. யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமான சிங்காசனத்துக்கு அந்த தூதர்கள் எல்லாம் அவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்றார். வாயின் சுவாசத்தினால நட்சத்திரங்களை உண்டாக்கினவர். இப்போ நம்ம பார்த்து பேரெல்லாம் சொல்லி எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறியா? இல்லைன்றவர், எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட், சாரி. God, who is the most high God, who is seated in a very magnificent throne, surrounded by all magnificent angels, and all the angels keep on worshipping, saying, holy is the Lord Almighty. And such a God, he comes to us and personally invites you, saying, calling us by your name, asking us, can you be my friend? But we say, I'm sorry Lord, I'm not interested. எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆண்டவரே. I have much job to do. ஆனா எக்ஸாம் டைம்ல மட்டும் வர ஜெபிக்கிறதுக்கு. But you are coming only to pray to me during your examinations. அது காரியத்துக்கு மட்டும் கரெக்டா இருப்போம். You are very perfect only for your necessities. ஆண்டவர் லவ் எதிர்பார்க்கிறார், அதை நம்ம கொடுக்கிறதுக்கு இல்ல, வேற எங்கெல்லாம் சிதறி போகுது. The Lord is expecting love from us, but it is getting scattered all other places. அப்போ அந்த கன்மலையின் வெடிப்பு, அந்த ஓட்டை எதை காட்டுகிறது? What does this cleft of the rock shows? Being alone with God. தேவனோடு தனிப்பட்ட விதத்துல உறவு வைக்க வேண்டும். It shows to be alone with God. அதோட மீனிங், அந்த டைம்ல யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாது, நீங்களும் யாருகிட்டையும் பேசக்கூடாது. மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எஸ்எம்எஸை பார்க்கக்கூடாது, அது கண்ணை மூடணும். அது உங்களுக்கும் தேவனுக்குரிய நேரம் தான். At that time you should not be having your eyes opened. You should have a private audience or relationship with God. If it is your cell phone or an SMS, you should not listen or heed to that. All you have to do is to be with God. அந்த half an hour தேவனோடு மட்டும் தான் நீங்க இருக்கணும், வேற யாரும் நடுவுல வரக்கூடாது. அதுதான் ராண்டேவு, அதுதான் அந்த கன்மலையின் வெடிப்பு, அதான் alone with God. In that half an hour, nobody should interfere, nothing should interfere between you and God. That is rendezvous, and that is being alone with God. அப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தேவன் அங்க உங்க கிட்ட வரதை நீங்க ஃபீல் பண்ணலாம். If you practice in such a manner, you can very well feel that the Lord is coming close to you. God உடைய closeness நீங்க ஃபீல் பண்ணலாம். You should feel the closeness of God. அப்படிப்பட்டவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவீங்க. நீங்க நீங்க போராட அவசியம் இல்லை, சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப அலைய அவசியம் இல்லை. காட் எல்லாத்தையும் பொறுப்படுத்தி கரெக்டா கொண்டு வந்துருவாரு. Such people, you will become very powerful. You no need to strive, you no need to argue, you no need to put any of your own efforts.
God himself will come and fight for you. ஒரு மந்திரவாதி இருந்தார். There was a magician. அவர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியானார். He was saved and became a believer. அவர் ஒரு முறை சாட்சி சொன்னார். Once he gave a testimony. 9 பிசாசு கூட வச்சிருந்தார் அவர். He had in assistance 9 evil spirits. அப்ப ஒரு முறை வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரும்போது ரொம்ப மூட் அவுட்டா இருந்தார். Once he came back to his house, by then he was all upset for some reason. அந்த பிசாசு கேட்டுச்சு, ஏன் முகம் இப்படி இருக்குது, ஏன் மூட் அவுட்டா இருக்குன்னு பிசாசு கேட்டுச்சு. One of the evil spirits asked him, what happened, why are you not happy? அப்ப அவர் சொன்னார், Then he said, அந்த குறிப்பிட்ட கிராமத்துல நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பணம் 5000 ரூபாய் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல, அதனால தான் நான் அப்செட்டா இருக்கிறேன். He said, in a particular village I went to help certain people. I also helped them, but they are due to pay me 5,000 rupees and they have not given it back, and that is why I'm upset. இந்த பிசாசு என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? Do you know what the Satan did? நேரா அந்த கிராமத்துக்குள்ள போய் It went straight away into that village. ஒரு லேடிக்குள்ள ஏறி It entered inside a women. அந்த லேடி அந்த கிராமம் ஃபுல்லா ஓடி ஓடி ஒருத்தரையும் தூங்க விடாம, and that lady started running around and around throughout the night, not allowing anyone to sleep, பயங்கரமா கத்தி அலறி, and started shouting and screaming. எல்லாரும் எழும்பிட்டாங்க, என்ன அது? Everyone got up and everyone started asking what happened. அப்ப அந்த அம்மா சத்தமா சொல்றாங்க, And that women said, அந்த வீட்ல இருக்கிறவங்க இந்த மந்திரவாதிட்ட 5000 ரூபாய் கொடுக்கிற வரைக்கும் நான் ஒருத்தனே தூங்க விட மாட்டேன். the person in that particular house are due to pay 5,000 rupees to so and so magician. Unless and until he doesn't give, I will not allow anyone to sleep in this village. அப்ப நான் யோசிச்சேன், பிசாசுக்கே இவ்வளவு வைராக்கியம் இருக்குதா? Then I thought even Satan himself is so zealous. உன்னை ஏமாத்தனா எனக்கு என்ன அப்படி சொன்ன பிசாசு. அவன் கன்னிங், அவன் தந்திரசாலி, அவன் திருடன், அவன் அதுக்கும் கவலைப்படுறான். இன்னும் மந்திரவாதி காசு கொடுக்க நான் விட மாட்டேன், போய் ஃபைட் பண்ண போறான். Satan is a snare, he is a deceitful person, and he doesn't want to, he is not required to involve in all such things, but still he had that zeal to go and fight for his person. இதே போல தேவனோடு நம்ம க்ளோஸா இருக்கும்போது, தேவனை நம்ம இழுக்கும்போது அவர் நம்ம பொறுப்பெடுத்து யுத்தங்களை நடப்பிப்பார். Likewise, when we have our closeness with God, with Jesus, then he will undertake all our battles. நேத்து கூட 2 பேர் சொன்னாங்க, அவங்களுடைய ஜாப்ல பயங்கர பிரச்சனை, அவங்க மேல் அதிகாரிகள். நான் சொன்ன காத்துரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி, இப்போ அந்த ஆட்கள் எல்லாம் பெரிய அதிகாரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் எல்லாரையும். Even yesterday 2 people came and said there is a very big problem in their job, and all their senior managers are against them, and I asked them to tarry and pray in God's presence, and now all those people who are troublesome have been transferred. ஆண்டவர் அப்படி நம்ம கூட க்ளோஸா இருக்க நம்ம உணரலாம். Likewise, we can feel the closeness of God. அடுத்தது நாம் அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருப்பது எதை காட்டுதுன்னா, உலகத்திலிருந்து நாம் கட் ஆஃப் ஆகணும். And being in the cleft of rock in other way, it also means to be cut off from this world. அது அர்த்தம், நம்ம பஸ்ல போகும்போது ஜெபம் பண்ணுவோம், கார்ல போகும்போது அந்த ஜெபம் எல்லாம் செல்லாது. நம்ம தனியா தேவன் கூட இருக்கணும். It doesn't mean that when we are traveling in the bus or in the car you pray separately. It is not like that. We need to sit down separately and pray to God. ஏன்னா பஸ்ல போற ஜெபம், கார்ல போற ஜெபம், 2 வீலர்ல போற ஜெபம்லாம் 2 minutes தான். ஏதோ ஒன்று பார்ப்போம், ஒரு சிக்னல் வரும், அப்படியே மறந்துடும், ஜெபம் ஆஃப் ஆயிடும். And all the prayers in the bus, in the car, in the 2-wheeler is just for 2 minutes. Suddenly a signal will come on, or something else will distract, and immediately we'll forget it. போகும்போது வரும்போது பஸ்ல போகும்போது 2 வீலர் ஓட்டும்போது ஜெபிக்கிறது தப்பு கிடையாது, நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா அது போதாது. It is not wrong to pray when you are traveling by your vehicles, a car or a bus. That is very good, but that is not sufficient. அதனால காடோடு கண்டிப்பா நீங்க தனிப்பட்ட விதத்தில் இருக்க பழகணும். Therefore you need to practice to be separate and person with God. ஜீசஸே மனுஷர்களை விட்டு மலைக்கெல்லாம் ஏறி போய் ஜெபம் பண்ணுவார். Even Jesus himself, he will separate himself from other men. He will go alone to the top of a mountain and he will start praying. அது நமக்கு ஒரு தனி ஸ்பாட்டை உருவாக்கணும். Likewise, we need to have a separate spot for prayer. வீட்ல அப்படி ரூம் இல்லையா? If you do not have a room in a house, ரூம் இருந்தா கண்டிப்பா நீங்க போய் half an hour ஜீசஸ் கூட இருந்துட்டு தான் வரணும். if you have such a room, then you have to appoint a particular time and be alone with Jesus for half an hour. அப்படி ரூம் இல்லனா ஏதாவது ஒரு மலை, ஒரு கிரவுண்ட், இல்லனா இந்த ஃபெய்த் ஹோமுக்கே வந்து ஜெபம் பண்ணலாம். If you do not have such a room, you can choose any other isolated place or a playground, or even you can come to the faith home and pray. கண்டிப்பா half an hour ஜெபம் பண்ணணும்.
For sure, you need to compulsorily pray for half an சில hour. வருடங்களுக்கு முன்பா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விசிட்டிங் போயிருந்தேன். Just a few years before I went for visiting a particular house, அப்போ ஒரு வாலிபன் படி இறங்கிட்டு வரான் வீட்டுல, and I saw a young man coming down a stair. பாயோட வரான். He was having a mat. எங்க போயிட்டு வர? Asked where you went. ஜெபம் பண்ணிட்டு வரேன். I came back. I'm coming back after praying. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, ஒரு ஜெபிக்கிற வாலிபன் தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு வரானே. I was so happy looking at him, saying a young man who's spending time, personal time in prayer with God. அப்போ கண்டிப்பா நீங்களாம் டைம் எடுத்து ஜெபிக்கணும். Likewise, you need to spend time in prayer. என்ன எக்ஸாமோ, என்ன படிப்போ, என்ன பிஸியோ, half an hour ஜெபம் பண்ணு. Let it be any exam, let it be any kind of education, whatever it might be, but you have to spend a half an hour with God. முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸா half an hour ஜெபம் பண்ணுங்க. அப்படி டைம் இல்லையா 15 நிமிஷமா பிரிச்சு ஜெபம் பண்ணு. As much as possible, try to be continuously in prayer for 30 minutes. Only if it is not possible, you can divide the time as 15 minutes. இப்படி காடோட நீங்க இப்படி இருந்து பழகுங்க. உங்களுடைய தோல்விகள், பல சீக்ரெட்ஸ், ஃபெயிலியர்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஆண்டவர் மாத்துவார், ஜெயமா மாத்துவார். If you practice to have such a relationship with God, God will change all your failures into success. அந்த கொஞ்ச நாள் பொறுத்து உங்களால கஷ்டமா இருக்க அந்த ஜெப அனுபவத்தை பரலோகம் மாதிரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துவார். After few days of practicing all this prayer, which initially might appear to be a burden, will become a very sweet experience like heaven. நான் உங்களை போல வாலிபனா இருக்கும்போது எவ்ரிடே 8 to 9 ஃப்ரீயா இருப்பேன், ஈவினிங் அப்போ ஜெபம் பண்ணுவேன். When I was a young man like you, I used to spend quality time in prayer between 8 and 9 in the evening. அந்த ஒரு மணி நேரம் டைம் போறதே தெரியாது, அப்படி அபிஷேகம் வரும், இந்த வார்த்தைகள் வரும், ஜெபம் வரும். That 1 hour will not be a burdensome, it will be a very sweet time of prayer. I will get anointing, I will get nice songs to sing. இதுக்கு பிறகு நான் தாம்பரத்துக்கு போனேன், யாபேஸ்க்கு, அதனால இப்ப முடித்துக் கொள்கிறேன். After this I have to go to your Jabez prayer at Thambram, so I conclude. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இது அடுத்த பிராக்டிக்கல் ஒரு பைபிள் ஸ்டடியா இருக்கிறது. It is our next practical Bible study. அதனால நாம் எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். Therefore, let us all close our eyes and make a decision. ரொம்ப முக்கியம். It is very important. இது சாதாரண half an hour பர்சனல் பிரேயர் கிடையாது. ஜீசஸை லவ் பண்ற பிரேயர் இது. It is not just another half an hour prayer, it is a prayer to love Jesus. ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை தாரும், எக்ஸாம் வருது, எனக்கு கிருபை தாரும், ஞானத்தை தாரும், அது இருக்கட்டும். ஆனால் முதலாவது ஜீசஸை நீங்க வார்த்தைகளை வச்சு லவ் பண்ணணும். Like praying like I have an examination, I have to attend an interview for a job, so Lord help me. All this is okay, but you have to first learn to love Jesus by your words. வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே எனக்கு உம்மை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய அன்பினால் நிரம்ப விரும்புகிறேன், என்னை மாற்றும் அப்பா, நான் அடிக்கடி உம்முடைய சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நான் விட்டுறக்கூடாது, எனக்கு சில நேரம் இப்படி ஜெபிக்கிறது போர் அடிக்குது, உம்மை நேசிக்க என் உள்ளத்தை விசாலமாக்கும், அப்படியே நீங்க அப்படியே அந்த வார்த்தைகளை கொட்டணும் தேவ சமூகத்தில். You need to pour out your words in the form of love, saying, oh Lord, I love you very much, I desire to come to your presence more and more, I want to love you more and more, I need to spend quality time with you more and more. Likewise, you need to pour words of kindness and love to him. எல்லா வாலிபர்கள் கண்களை மூடுங்கள். All the young people close your eyes. half an hour தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய அன்பை செலுத்தி நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுகிற வாலிபர்கள். All the young people who say, I'm going to pour my soul for half an hour in prayer personally, please. எல்லா வேலைகளை மாற்றி, setting aside all your jobs, செல்போனை மாற்றி, keeping your cell phone away, எல்லா புக்ஸை மாற்றி, changing all the books, தனியா தேவனோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிற வாலிபர்கள். all the young people who say, I'm going to spend quality time separately and alone with God. ரைட் ஹேண்டை உயர்த்துங்க. உங்களுடைய lift up your right hand. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தர போகிறார். The Lord is going to give you a grace. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். The Lord is going to be with you. எத்தனையோ தேவையில்லாத காரியங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்த You போகிறார். have been wasting your time for many unnecessary things, but now the Lord is going to give you grace. ஜீசஸை நேசிக்கிற வாலிபர்களாக கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to change you as young people loving Lord Jesus. கெடுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸை கர்த்தர் மாற்ற போகிறார். All the friendship which is spoiling, the Lord is going to remove it from you. கெடுக்கிறத அந்த வெப்சைட்ஸ், அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கர்த்தர் எடுத்து போட போகிறார். All the websites and the internet connection that is spoiling you, the Lord is going to remove it. எனக்கு ஜீசஸ் போதும்.
Jesus is enough for me. எனக்கு ஜீசஸ் போதும். Jesus is enough for me. கரங்களை உயர்த்துவோமாக. Let us put up our hands. கர்த்தருடைய கிருபை பெருக போகிறது. The grace of God is going to abound. எல்லா வாலிபர்களை கர்த்தர் இந்த நேரத்தில் பலப்படுத்த போகிறார். All the young people, the Lord is going to strengthen them. இப்பொழுது 2 நிமிஷம் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. For 2 minutes let us receive an anointing of God. இந்த அபிஷேகம் இறங்கும்போது When the anointing descends, உங்களுடைய வீட்டில் இருக்கிற தடைகள் மாற்றப்படும். all the obstacles in your household will be changed. மனதில் இருக்கிற தடைகள் All மாற்றப்படும். the hindrance in your mind be removed. அந்த செல்போனை கையில பிடிக்கணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். The interest to hold on a cell phone will also go. அந்த kneel down பண்ண அந்த முழங்கால் படி இருக்கிற பலனை கர்த்தர் The தருவார். Lord will give you strength in order to kneel down before Him. அந்த அரை மணி நேரத்தை கர்த்தர் பரலோகமாய் மாற்ற போகிறார். Half an hour the Lord is going to change the time into a heavenly experience. தடைகள் நீங்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமா. Sometime let us praise God loudly. உங்களுடைய வீட்டு தடைகள் மாற வேண்டும். All the hindrance should be changed in your house. ஃப்ரெண்ட்ஸ் தடைகள் மாற வேண்டும். All the problem of your friends should be மொபைல் தடைகள் மாற வேண்டும். all the problems by cell phone. உங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் மாற வேண்டும். All the hindrances which is in you should be removed. ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரும் மௌனமா இருக்க கூடாது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 2 months before, ஒரு வாலிப சகோதரன் என்கிட்ட வந்தார். a young man came to me. அவர் வேற சபையிலிருந்து புதுசா இப்ப வந்திருக்கிறார். And he is new, he is coming to a fellowship from another fellowship. பிரதர், நான் 6 hours 7 hours டெய்லி ஜெபிப்பேன் அப்படின்னு. He said, brother, I used to pray 6 to 7 hours each day. அப்ப இதெல்லாம் மற்ற சபையில அவங்க வந்தவங்க இப்படி எல்லாம் ஜெபிக்கிறாங்க தெரியுமா? Just see how people from other fellowship they are praying. நம்ம மட்டும் இப்படி சோம்பேறிகளா மாதிரி அரை மணி நேரம் சொன்னா அது பெரிய மூட்டை தூக்குன மாதிரி. But we have become so lazy that even if we say half an hour of prayer, it is like lifting up a big sack of a yoke. இது விரும்புகிறதான சீக்கிரமா கடந்து போகிற ஒரு நேரமாய் மாற வேண்டும். And it should be a time, quality time that goes past as quickly as possible. அதற்காய் சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஜெப நேரம் ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸாக மாறும்படியாக அடுத்த வாரம் இவர்கள் சாட்சிகள் சொல்லத்தக்கதாக புதிய அனுபவங்கள் உண்டாகும்படியாக நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஜெபிக்க அரை மணி நேரம் உம்மோடு அன்பு செலுத்தக்கூடிய ஜெபம் செய்ய நீர் உதவி செய்து தடைகளை மாற்றி இவர்களை பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.